பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் போடுவோம். ஸோ அம்மா வந்து ஆக்சுவலி நேற்று ரொம்ப ஒர்க்கு தூங்கிட்டு இருக்காங்க. மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி மசாலா டீ போட போகிறோம். எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். ஹே காய்ஸ், குட் மார்னிங். என்னடா இது அம்மா இல்லாமல் இவன் எதுக்கு வந்தான் வீடியோவில் ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ அம்மா வந்து ஆக்சுவலி நேற்று ரொம்ப ஒர்க்கு, அதனால் வந்து கொஞ்சம் தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து காலையில் மார்னிங் எழுந்து சும்மா அந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு சாமிக்கு எடுத்துகிட்டு போய் போடுவோம். கார்டன்லேருந்து நம்மளுடைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும், எல்லாமே இருக்கும் நம்ம கார்டனில். அதெல்லாம் அப்படியே பறிச்சுட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு வைப்போம். ஸோ காலையிலே எழுந்தாச்சு, கீழே போயிட்டு வேற அம்மாவுக்கு ஒரு மசாலா டீ வேறு போடணும் இப்போ. ஸோ இதுதான் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கும், எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி வந்து இதுதான், ஐ திங்க் இது மல்லியோ அத்தியோ ஏதோ சொல்லுவாங்க, எனக்கு தெரில. இருக்கிறத நான் எடுத்துகிட்டு போய் படிச்சுட்டு போட்டுருவேன். இதை எடுத்துகிட்டு போயிட்டு படிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், இங்கே வந்து ப்ரஷ் பண்ணுவோம் எப்போயுமே. அப்படியே கொஞ்சம் ஜாலியாக மார்னிங் நல்லாயிருக்கும். மாடியில் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு கீழே போவேன். ஸோ தண்ணி ஊற்றுறதெல்லாம் நான் கிடையாது, அது அப்பா ஊற்றிடுவார். இந்த மாதிரி பறிக்கிறத மட்டும் நான் பண்ணிக்கிறது. காலையில் வந்து இங்கே வந்து ப்ரஷ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் எப்பயுமே வந்து நம்ம கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டை, இந்த பேஸ்ட்டு அண்ட் ப்ரஷ், அவங்களுடைய ப்ரஷ்ஷும் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டை வந்து எப்பயுமே யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஜெர்ம்ஸ் ப்ராப்ளம் அது இது எதுவுமே வர்றது கிடையாது. மோஸ்ட்லி பெயின் எதுவும் வர்றது கிடையாது. கேஷுவலாக அப்படியே போயிடும் எல்லாமே. ஸோ இதில் நம்ம காலைல ப்ரஷ் பண்ணிவிட்டு அப்புறம் போய் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு டீயை போடுவோம். மேலே ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்து அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி மசாலா டீ போட போகிறோம். வந்து யூஸ்வலாக நம்ம காஃபி தான் குடிப்போம். இதெல்லாம் என்னன்னு தெரியல, திடீர்னு அம்மா வந்து சில நேரங்களில் வந்து டீ கேட்குறாங்க. ஸோ மசாலா டீக்கு இஞ்சி, ஏலக்காய், அதுக்கப்புறம் மிளகு, டீ தூள் இதெல்லாம் போட்டிருக்கோம். கொஞ்சம் நேரம் கொதிக்கிட்டோம், அதுக்கப்புறம் இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ மசாலா டீயை போட்டுட்டு, நீங்களும் மசாலா டீ போடுறீங்கன்னா அந்த மாதிரி இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி, எங்கள் வீட்டில் எப்போயுமே ஏலக்காய் பொடி அரைச்சி வச்சுருப்பாங்க. அப்புறம் வந்து மிளகு, இதெல்லாம் சேர்த்து பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த டீ. நல்லா இஞ்சிலாம் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அதுக்கப்புறம் வந்து பெப்பர். சூப்பரான மசாலா டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ யூஸ்வலாக நான் வந்து இதில் வந்து சர்க்கரை போட மாட்டேன், அம்மா அப்படி போட்டுருவாங்க. நான் வந்து இதில் போடும் போது தான் எனக்கு அந்த குவான்டிட்டி தெரியும். ஸோ அம்மா அளவுக்கு நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. இதே மாதிரி மசாலா டீ நீங்களும் உங்கள் ஒய்ஃப்க்கோ, அம்மாக்கோ, தங்கச்சிக்கோ, அக்காக்கோ, அண்ணாக்கோ, யாருக்கு வேணால் நீங்கள் போட்டு கொடுக்கலாம். அம்மாவும் எழுந்துட்டாங்க, எழுந்தாங்க உட்காந்து பார்த்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறா இவன் காலையிலேருந்து அப்படின்னு இருங்க. மைக் என்கிட்ட இருக்கு. மசாலா டீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக போடுவான். மசாலா டீ சூப்பராக போடுவான். அப்புறம் இலியானா தோசை சூப்பராக ஊற்றுவான். அதுக்கப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாப்புல. அதெல்லாம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கிறேன். சக்கரை கரெக்டாக போட்டியா? என்ன லைட்டாக போட்டிருக்க? நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தானே குடிப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு. இலியானா தோசை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அதை ஹோட்டலில் நெய் தோசைன்னுவாங்க, இவர் இலியானா தோசைன்னு பேர் வச்சிருக்காரு. ஓகே, அம்மாவுக்கு வந்து டீ ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எடுத்து அங்கே போடணும். அப்புறம் ஒரு தண்ணி ஓப்பன் பண்ணி விடணும். கம்மியாக மார்னிங் அம்மாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்லாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ டீ சூப்பர். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சக்கரை கம்மியாக இருக்குன்ட்டு அம்மா சொல்லுவாங்க. வாங்க அங்கே போய் உட்காந்து குடிப்பாங்க ரெண்டு பேரும். ஐயோ, எனக்கு சக்கரை கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. நான் சக்கரை மட்டும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சக்கரை அம்மா அதிகமாக போட்டு இது பண்ணுவாங்க. ஆமாம், ஏன்னா சுகர்லாம் கிடையாது, அதனால் தாராளமாக சக்கரை சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் இதே மாதிரி டீயை போடுங்க. டீ சூப்பராக இருக்குடா. ஆனால் எனக்கு இந்த சைடு பல்லு வந்து லைட்டாக வலிச்சுக்கிட்டே இருக்கு. பல்லு வலிக்குதா? என்ன சொல்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலி இதுக்கு தான் வந்து நான் அடிக்கடிக்கு சொல்கிறது, எப்பயுமே வந்து
கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் வந்து யூஸ் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் நமக்கு வந்து இந்த பல்லு வலி, கேவிட்டிஸு, ஏன்னா நம்ம அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ணுறோம், அங்கே இங்கேன்னு போகிறோமா, ஸோ அதனால் நம்ம நிறைய வந்து வெளியே சாப்பிட்றோம் பாருங்கள். அதனால் வந்து என்ன ஆகும்னா தேவையில்லாத ஜெர்ம்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து நம்ம இதில் ஃபார்ம் ஆகும். அதனால தான் உங்களுக்கு பல்லு வலிக்குது. இதுதான் சொல்லிட்டு இருக்கேன் அடிக்கடிக்கு வந்து. எப்பயுமே சொல்லுவேன், அம்மா அந்த பல்லை பாருங்கம்மான்னு சொல்லிட்டு. எப்பயுமே வந்து எல்லாருமே இந்த ஓரல் ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வர்றது வந்து ரொம்ப நம்ம டக்குன்னு பார்த்துடணும். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது வந்து நம்மளுடைய நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட். ஆமாம், எஸ், சால்ட் தான். அதாவது வந்து டூத் பேஸ்ட்டில் உப்பு. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் பாருங்கள். இதுதாங்கம்மா ஆக்சுவலி வந்து உப்பு ஞானம். நம்ம நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட், சரிங்களா? இதை நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம பல்லில் இருக்க ஜெர்ம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ளாக்ஸு, அப்புறம் எல்லோ டீத்து, இது எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடும். 99.9% ஜெர்ம்ஸை வந்து கிளியர் பண்ணி நம்மளுடைய பல்லோட பாதுகாப்புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த பல்லு வலி எதுவுமே வந்து இப்போலாம் வர்றது கிடையாது. ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பாக இப்போவே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த பல்லு வலி டீயை குடிச்சிட்டு ட்ரை பண்ணுறேன். டீயை குடிச்சிட்டு ட்ரை பண்ணுங்களா? சரி, டீயை குடிச்சிட்டு, ஏன்னா ஏதாவது சாப்பிட்டதுக்கப்புறம் பல் தேய்க்கிறோம் அப்படின்னு நான் வந்து இதில் படிச்சிருக்கீங்க. எஸ், அதனால் வந்து மறக்காமல் இனிமேல் நீங்கள் கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பல்ல தேய்ச்சி உங்களுடைய டீத்தை வந்து நல்லா வந்து பாதுகாத்துக்கோங்க. சாக்லேட் அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கப்புறம் ஆமாம், எல்லாமே வந்து ரொம்ப நல்லது. கரெக்டு. ஏன்னா பசங்க வந்து சாக்லேட் தான் சாப்பிடுவாங்க, அப்படியே வந்து விட்டுருவாங்க. அதை நம்ம கவனிச்சு இந்த மாதிரி. ஆமாம், எல்லாருமே இல்லை, குழந்தைங்க மட்டும் இல்லை, எல்லாருமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நம்ம கடையிலேருந்து புது ப்ரெஷ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆமாம், இது நம்ம கடையிலேருந்து கோல்கேட் நம்ம கடையிலுமே கிடைக்குது. நம்ம கடையிலுமே கிடைக்குது. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ஆல் நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் வந்து கிடைக்குது. மறக்காமல் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுடைய பல்லை, உங்களுடைய இதுவை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. டீ குடிச்சு முடிச்சிட்டிங்க. ஸோ சீக்கிரமாக போயிட்டு மறுபடியும் ப்ரஷ் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் வேலையை ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஜோம் ஃப்ரீ டீத். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பணியாரம். உருளைக்கிழங்கு பணியாரம். ஆமாம், நம்ம எப்போவுமே வெங்காய பணியாரம் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் இனிப்பு பணியாரம் பண்ணியிருக்கோம். ஆனால் உருளைக்கிழங்கு பணியாரம் வந்து நம்ம பண்ணலை. இது உருளைக்கிழங்கு பணியாரம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் கட்டுறதுக்கு கொடுத்துட்டு ஸ்கூலுக்கும் இதை கட்டி அனுப்பலாம். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெசிபி எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படியே எடுத்து சட்னி இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சாப்பிட்றது தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியாகவும் இருக்கும். உருளைக்கிழங்கு எப்பவுமே குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கும் போது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஆல்ரெடி குழந்தைங்களுக்குலாம் புளி சாதமும் வந்து லெமன் சாதமும் உருளைக்கிழங்கும் கட்டி அனுப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு. நீ எதையோ பார்த்து சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், பாருங்க, உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து சீவிக்கங்க. இதில் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம், எண்ணெய் இல்லாட்டி நெய் போட்டுக்கலாம். நீங்கள் நான் வந்து எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போடுறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு சீவிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உளுந்து வந்து நல்லா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் மிளகா போடல, ஏன்னா குழந்தைங்க சாப்பிடும் போது நம்ம மிளகா போட்டோம்னா வாயில் மாட்டோம், அதனால் அவங்களுக்குலாம் வந்து செட் ஆகாது. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் இந்த தேங்காய் கொஞ்சமாக பல்லாக கீறி வச்சுருக்கேன், இந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நல்லா செவக்கட்டும். கொஞ்சம் இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் வந்து ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். மாவில் ஆல்ரெடி நமக்கு உப்பு இருக்கும். இந்த வெங்காயத்துக்கு உருளைக்கிழங்குக்கு மட்டும் சேர்த்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்படி லைட்டாக வெங்காயம் வதங்கினா போதும். ஏன்னா நம்ம வந்து பணியாரத்தில் வந்து வேக வச்சுருவோம், அது நல்லாவே நமக்கு வெந்துடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு எடுத்து புழிஞ்சு போடணும் உருளைக்கிழங்க. இப்போ
இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். ரொம்ப வதங்கக்கூடாது உருளைக்கிழங்கும் வெங்காயமும். இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒரு பெரட்டி எடுத்துக்கிட்டோம்னா போதும். இது ஆறினவுடனே நம்ம மாவில் போட்டு கலந்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவோ இல்லை காஞ்ச மிளகாவோ இல்லை கொஞ்சோண்டு வெறும் மிளகாத்தூளோ சேர்த்து கூட பண்ணலாம். நான் வந்து காரம் சேர்க்காமல் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மாவில் கொட்டிக்கலாம். இட்லி மாவோ இல்லை தோசை மாவோ எது இருந்தாலும் சரி, அதிலேயே நம்ம பணியாரம் பண்ணிக்கலாம். தனியாக மாவு அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி, கருவேப்பிலை சட்னி பண்ணிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பணியாரத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம காஞ்ச மிளகாய் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அரை முடி அளவுக்கு தேங்காய். பாருங்கள், இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பணியாரம் வந்து ஊற்றிக்கலாம். புளி வந்து ஒரு கோலி உருண்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இதில் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்க, பணியாரம் ஒரு பக்கம் வந்து நல்லா வெந்துருச்சு. அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். நம்ம மாவு ஊற்றும் போது ஹையில் வைக்கணும். மாவு ஊற்றுனதுக்கப்புறம் கம்மியான தீயில வச்சு நம்ம பொரிச்சு எடுத்தோம்னா சூப்பராக பணியாரம் வந்து இந்த கலரில் இருக்கும் நமக்கு. பாருங்க, இப்போ பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. எடுத்து நம்ம இந்த ஹாட் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ அம்மா வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வந்துட்டோம். ஸோ இப்போ இருக்க நம்ம அவசரமான இதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா ஆஃபீஸ் போகிறோம், பசங்களுடைய ஸ்கூலு எல்லாமே வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கு. காலையில் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு வேறு பல்லே தேய்க்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு குழந்தைங்க வந்து பல்லு தேய்க்க மாட்டாங்க. டக்குன்னு வந்து அம்மாவுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகிடும். இல்லை ஸோ என்ன பண்ணுவோம், இந்திரா பாலை கொடுறா, டீ கொடுறா, கிளம்பு அப்படின்னு நம்ம கிளப்பி அனுப்பிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்ம வந்து குழந்தைங்களும் சரி நம்மளுமே சரி ஒரு நாளைக்கு வந்து 2 டைம் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரஷ் பண்ணியே ஆகணும். ஸோ அது நைட்டு ஒரு டைமு. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தை வந்து பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு. ஸோ கண்டிப்பாக மெயினாக வந்து நம்ம பல்ல தான் பாதுகாக்கணும். ஆமாம், ஒவ்வொரு பிரச்சனையும் கரெக்டு. ஸோ அதனால் நம்ம வந்து நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுடைய ஓரல் ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதுகாத்துக்கோங்க. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நம்மளுடைய கேவிட்டிஸ், ப்ளாக்ஸ், அதுக்கப்புறம் எல்லோ டீத்து இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையுமே வந்து நம்மளுடைய கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் வந்து ஃபைட் பண்ணுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 99.9% ஜெர்ம்ஸையும் கிளியர் பண்ணி உங்களுடைய ஓரல் ஹெல்த்தை வந்து ரொம்பவே பாதுகாக்குது. ஸோ நீங்களும் மறக்காமல் உங்கள் நியர்பை ஷாப்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். நம்ம கடையிலையும் கிடைக்குது, நீங்கள் எங்கேருந்து வேணால் வாங்கிக்கலாம். எங்கள் ஓரல் ஹெல்த்துக்கு நாங்கள் நம்புறது நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட். நியூ கோல்கேட் ஆக்டிவ் சால்ட் இருக்கும்போது டென்டல் ப்ராப்ளம்ஸா சான்ஸே இல்லை. சரி, ஓகே, நம்ம 2 பேரும் அந்த ஸ்டெப்பை போட்டுடலாமா? பாருங்க, கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பணியாரம் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான சிம்பிளான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஆமாம், சூப்பரான. ஆமாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதில் போட்டிருக்கிற பருப்பு மட்டும் குறைச்சிட்டிங்கன்னா நம்மள மாதிரி கொஞ்சம் வயசானவங்க சாப்பிட்றதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேணும்னா காரம் வந்து நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது காரம் இல்லாமல் கொடுத்தோம்னா அவங்க இன்னும் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பாய்.